ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அதை பொழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சீன் பை சீனாக அதை வந்து டீகோட் பண்ணியெல்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் ஐ வாண்டட் டு ஜஸ்ட் லைக் புட் அவுட் மை வியூஸ். ஸோ அது நன் அதர் தென் ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ இந்த படம் வந்து ரீசெண்ட்லி ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆச்சு அண்ட் அதை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸும் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரெக்டட் பை கலையரசன் தங்கவேல் அண்ட் ரிட்டன் பை சிவகுமார். ஸோ இந்த படம் வந்து ரியோராஜ் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு அண்ட் அவரோட பேரா வந்து மாளவிகா மனோஜ் நடிச்சிருக்காங்க. அவங்கள லீட் ரோல் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்கள வந்து சும்மா ஃப்ரேமில் வந்து நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஏன்னா டைட்டில் இருந்தே தெரியும் போது நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் யார் சார்பாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறது. ட்ரெய்லர் பார்க்கும்போது ஓகே, ட்ரெய்லர் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ப்ராப்ளமேட்டிக். ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போல். ஏன்னா இப்போ ரீசெண்ட்லி வர ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு. பட் படம் பார்க்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஓகே இந்த படம் வந்து என்ன ட்ராக்கில் போகுது அப்படின்னு தெரிஞ்சிருது. சிம்பிளாக சொல்லணுன்னா லைக் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோ கேரக்டர் எடுத்துக்கலாம். சிம்பிளாக ஒரு சீன் அதோட டிஃப்ரென்ஸ் சொல்லணுன்னா லைக் பிஃபோர் மேரேஜ் அவர் வந்து பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணை வந்து கீழே உட்கார வைப்பாங்க. ஸோ இவர் உடனே என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து கீழே உட்காருவார். இந்த சீன்லேயே வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ அவர் வந்து அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் அங்கேயே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. இதே வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு சேரை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அது வேறு விதமாக போயிருக்கும். அங்கேயே வந்து தெரிஞ்சு போச்சு இது என்ன மாதிரியான படமாக போக போகுது அப்படின்னு. அண்ட் இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து விமனை வந்து அந்த விமன் கேரக்டரை வந்து டம்பாக காமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து லைக் அம்பேத்கர் பெரியார் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து ஜியோ பப் ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அது வந்து கால் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக எழுதினவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தா இந்த இன்டர்நெட் உலகத்தில் இந்த எல்லாமே கையில் இருக்கிற ஒரு 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 டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஒரு பொண்ணு கால் மார்க்ஸு அட்லீஸ்ட் வந்து அவங்க படிச்சிருக்காங்க படிக்கலை அப்படிங்கிறத தாண்டி கால் மார்க்ஸ் அப்படின்னு தேடி இருந்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும். அந்த ஃபோட்டோவை கூட பார்க்க தெரியாத ஒரு மக்கா தான் வந்து இவங்களை காமிச்சிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் த விமன். இவங்க வந்து அதை பிளான் பண்ணி ஆர் லைக் அந்த கேரக்டரை வந்து அப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எழுதின மாதிரியான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு. அந்த இதிலருந்தே கம்ப்ளீட்லி ப்ராப்ளமேட்டிக்காக தான் போச்சு படம். ரொம்ப நான் டீட்டெயில்டாலாம் போக விரும்பலை. பட் ஒரு சில சீன்ஸ் மட்டும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன் இந்த படத்துக்கு இன்னும் பாசிட்டிவ்ஸ் சொல்லலை அப்படின்னா எனக்கு சொல்ல தோணலை. பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பெருசாக பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எனக்கு பெருசாக தோணலை. ஏன்னா இது வந்து லைக் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளோவாக இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒரு சாப்டர் வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சிம்பிளி ஒரு சிச்சுவேஷன் எடுத்து அந்த சிச்சுவேஷனில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை அப்படி கட் பண்ணி வச்சு ஒரு கோர்வையாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஜம்ப் இல்லாமல் ஒரு இதாக கொடுத்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ இட் டிட் நாட் எக்ஸைட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ எஸ், சீன்ஸ் படி ஒரு சில சீன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா இந்த படத்தில் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்குது.
அது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸும் சாரியும் போட்டுட்டு வருவாங்க. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ அங்கே அவங்க பேசுவாங்க. அந்த டைலாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அந்த பொண்ணை ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக தான் காமிக்கிறாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்த சீனோ இல்லை அதுக்கு அடுத்து ரெண்டு 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 சீன் கழிச்சோ அதுவே இவர் அதை ஷேம் பண்ணுறது தான் நடக்கும் அங்கே. அந்த 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 ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களோட சாய்ஸஸ்லேருந்து எல்லாத்தையுமே இந்த ஹீரோ ஷேம் பண்ணுவார். அதை தான் அவங்க எங்கெல்லாம் அந்த அந்த விமன் கேரக்டரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த சீனோ இல்லை அதுக்கு அடுத்த சீனோ ஏதோ ஒரு விதத்தில் அதை ஷேம் தான் பண்ணுவாங்க வழிய, அதை எந்த விதத்துலேயும் அதை பேசிக்லி அதை டைல்யூட் பண்ணிடுவாங்க. அது இப்போ எக்ஸாக்ட்லி இது எடுப்பட போகிறது கிடையாது. அதை டைல்யூட் பண்ணிவிட்டு அது எடுப்பட போகிறது கிடையாது. இதே சிக்கல் தான் நேர்கொண்ட பார்வைக்குமே இருந்துச்சு. நேர்கொண்ட பார்வை அந்த அந்த எஸ்பெஷலி அந்த கோர்ட்டு சீனில் நேச்சுரலி பார்த்தா நம்ம அஜித்துக்கு தான் கைத்தட்டி இருக்கணும். பட் எல்லாருமே ரங்கராஜ் பாண்டே சொல்கிறதுக்கு கைத்தட்டி விசில் அடித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் லிட்ரலி இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பொண்ணுக்கு கொடுத்த ஒரு டைலாக் என்ன அப்படின்னா, இட்ஸ் மை சாய்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய டைலாக்கே. அவ்வளோதான். அவங்க கவுண்டர் டைலாக் அவங்களுக்கு கிடையாது. அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. அவங்க எதிர்த்து பேசினாலும் அவங்கள என்ன சொல்கிறதுனா, லைக் நிறைய இடத்துல இவங்க ஒரு வேலிடாக ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற ஒரு சீன் மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் ஓடி இருக்கும். அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் இருந்துச்சு. பட் இவங்க அதுக்கெல்லாம் இவங்களுக்கு கவலை கிடையாது. இவங்களுக்கு அந்த ஒரு கேரக்டரை டம்பாக காமிச்சு இந்த ஹீரோவை எலவேட் பண்ணணும். அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஹீரோயின் பண்ணுறது எல்லாத்தையுமே இவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஃபோர்ஸ் பண்ணி அது ஹீரோவுக்கு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே கிளைமேக்ஸில் ஹீரோ பாவம், அவர் ஆண்களே பாவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு போகிறதுக்காக வைக்கிறாங்க. இதில் அதே மாதிரி ஒரு லாயர் கேரக்டர் வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வர எல்லா விமன் கேரக்டர்ஸுமே ஒரு 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 நெகட்டிவ் ஷேட்லேயே தான் காமிச்சிருப்பாங்க. அந்த லாயர் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை அந்த போலீஸ் கேரக்டராக இருக்கும், எல்லாருமே கடிஞ்சு விழுகிற மாதிரியும், இல்லை அவங்களுக்கு புத்தி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு கேரக்டர் ஃபெமினிசம் பேசுகிற ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் அதில் வர டைலாக்குமே அவ்வளோ அபத்தமான ஒரு டைலாக்காக இருந்துச்சு. ஃபெமினிசம்லேயே இந்த சாய்ஸ் ஃபெமினிசம் இருக்குது. அது பேட்ரியார்க்கிக்கும் சப்போர்ட் பண்ணி, கல்ச்சருக்கும் சப்போர்ட் பண்ணி, ஏதோ ஒரு விதத்தில் பேலன்ஸ் பண்ணி பேசும். அந்த மாதிரியான ஒரு சில டைலாக்ஸை வச்சுட்டு இந்த படத்தை ப்ரோக்ரெசிவ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி, ஆண்களுக்கு எந்த ஒரு அட்வைஸுமே வைக்க மாட்டாங்களா இந்த படத்தில் அப்படின்னா அது இருக்கும். அது என்ன சொல்கிறதுனா, அந்த 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 அதை நெகட்டிவ் ஷேடு அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் காமிக்காது. அது ஒரு காமெடி ட்ராக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் போய் அதில் இருக்கிற சீரியஸான விஷயத்த அப்படியே டைல்யூட் பண்ணிடுது இந்த படம். ஸோ முக்கியமாக எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது அவங்க ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சலூனும் ஒரு மேக்கப் சம்திங் ஒரு ஸ்டூடியோ மாதிரி திறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு உடனே இவர் இப்போ இதுக்கு நான் லோன் வாங்கணுமா அப்படி, ஏன்னா அவங்க சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. அவங்க இதுதான் ஐடியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க யாருக்கிட்ட இருந்து அந்த லோன் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்குள்ளேயே இவர் ஜம்ப் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எல்லாமே அந்த ஒரு சீனில் நடந்துடும். கிட்டத்தட்ட
அவங்களோட ஆம்பிஷனவே வந்து ஆர் அவங்களோட கோல், அந்த கோல் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து இவர் சொல்கிற மாதிரி தேவயானி இந்த படத்தில் வந்த மாதிரி தேவயானி வந்து ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ அந்த மாதிரி அதுதான் ஆம்பிஷன் அப்படின்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த ஒரு சீன்லேயே வந்து இவங்க எந்த அளவுக்கு பாரபட்சமாக இருக்காங்கன்னா, அவர் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி நீ இதெல்லாம் பண்ணுறிய அதெல்லாம் பண்ணுறிய உங்களுக்கு வேறு இதே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு டைலாக் இருக்காது. ஆனால் அந்த பொண்ணு வந்து மறுபடியும் வந்து கேட்கும், இன்ஜினியரிங் படிச்சு நீ ஐடியில் இருக்கியே அப்படின்னோடனே இவருக்கு உடனே ஒரு டைலாக் வச்சுருவாங்க. அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக், இன்ஜினியரை படிச்சுட்டு நான் ஐடியில் வேலை செய்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் பேசுவாங்க. ஸோ அது ஸோ இதுதான் இது 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 இதுதான் பிரச்சனையே. இது 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 இந்த ஒரு சீன்லேயே நீங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து இந்த படம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நேச்சுரலி ஒரு தேட்டருக்கு யார் அதிகமாக வரப்போகிறா? ஆண்கள் வரப்போகிறாங்க. ஸோ அந்த ஆண்களை வந்து அவங்களோட மனசு வந்து நல்லா குளிர்ந்து இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படங்களில் வந்து இந்த படத்தில் வந்து கம்ப்ளீட்லி பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, லைக் ஐயோ அந்த கிளைமேக்ஸு, அந்த கோர்ட்டு சீனில் வந்து இந்த பிளாக் ஷிப் விக்னேஷ் அவர் பேசுவார். ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் எல்லாத்தையுமே ஓகே ஓரளவுக்கு வந்து ஜீர்ணிச்சிக்க முடியும். அந்த கிளைமேக்ஸில் வந்து அவர் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ட கருமத்தையும் பேசிக்கிட்டு இருப்பார். அதை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. அதுவும் அந்த கேமரா ஆங்கிளும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட்டில் வந்து ரைட் சைடில் வந்து பெண்கள் இருப்பாங்க. உடனே வந்து இவர் பேச அந்த பெண்களுக்கு ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. அவங்கெல்லாம் தன்னை குளிஞ்சு நின்றுருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமெல்லாம் வச்சுருப்பாங்க. கண்ட கருமத்தையும் பேசுவார். இவர் மேரேஜில் ஆரம்பித்து அந்த ஈக்குவாலிட்டி 50-50 மேரேஜில் கிடையாது, விட்டு கொடுத்து போகணும், அப்படி இப்படின்னு வந்து லைக் சம்மந்தம் இல்லாமல் விஷயங்களுக்கெல்லாம் வந்துடும். ஒரு மேரேஜு வந்து லைக் இங்கே வந்து பெண்களுக்கு ஒரு பெரிய உரிமை அப்படின்னு கொண்டாடுற ஒரு கட்டமே வந்து அந்த மேரேஜ் மட்டும்தான். அந்த மேரேஜ் ஏன்னா இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி அதை அப்படி தான் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அது வந்து இன்ஃபேக்ட் வந்து அவங்க அம்மா அப்பா காசை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதவே வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து லைக் ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறது இருக்கும். இது வந்து இதில் இன்ஃபேக்ட் வந்து அந்த நீயா நானா அந்த இதுவும் எழுத்திருப்பார். அந்த நீயா நானா ஷோ அடுத்த எபிசோடே வந்து அந்த பெண்களை மறுபடியும் கூப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா, இல்லை அதுதான் இவங்களுக்கு அதெல்லாம் தெரிய போகிறது கிடையாது. அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அந்த 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 என்டையர் சீக்வன்ஸே ரொம்ப அபத்தமாக இருக்கும். என்னமோ இவர் தான் வந்து லைக் பெண்களுக்கு அந்த அந்த அது அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஜீரணிக்கவே முடியல அந்த சீக்வன்ஸ் மட்டும். அது ஏன்னா வந்து லைக் என்னமோ வந்து ஆண்கள் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரியும், பெண்கள் தான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஒரு மேரேஜில் ஒரு இஷ்யூ வருதுனாலே அது பெண்கள்னால தான் அப்படிங்கிற மாதிரியே காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே தான் போவாங்க. அது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக, அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் படம் தானே அப்படின்னு கடந்து போயிடவும் முடியாது. ஏன்னா நான் ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம்ஸில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த ரீல்ஸில்
அவங்க வந்து இந்த இந்த போஸ்ட்டை எழுதினவங்க வந்து ஒரு மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. லைக் அவங்க சைல்டு பர்த் ஆனதுக்கப்புறமும் அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி இல்லாமல், ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் அவங்களோட அம்மா அப்பாவோட ஹெல்ப்பில் வந்து லோன் வாங்கி அவங்க வந்து ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொட்டிக் ஒரு ஒரு ஸ்டூடியோ மாதிரியோ ஒரு பொட்டிக் மாதிரியோ ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இதாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த அது 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 அவங்க கெரியரை வந்து அவங்க ரீபில்டோ ஒரு பில்டு பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அந்த எஸ்பெஷலி அந்த அந்த சொன்ன சீன், அந்த நான் ஒரு ஒரு சீன் சொன்னல அந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து எவ்வளோ எவ்வளோ ஒரு மலிவாக பேசியிருக்காங்க, எவ்வளோ கேவலமாக அதை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ இட் ஹேஸ் ரியல் இம்பேக்ட். ஸோ இதை பார்த்துட்டு இதை வந்து ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தாலுமே இது இது இதில் இது 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 கொடுக்குற இம்பேக்ட் வந்து எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுலேயுமே இருக்கும் அப்படின்னு தான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை வந்து நிறையா ஓல்டர் ஜென்ரேஷன் விமெனே வந்து இதை வந்து ஈக்குவலாக தான் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி அவங்கள டியூன் பண்ணி வச்சுருக்கு. இப்போ எங்கள் அம்மாவே வந்து இந்த படத்தை உட்காந்து பார்த்தாலும், எங்கள் அம்மா இல்லை என் தங்கச்சி இப்போ உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா, என் தங்கச்சிக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என் அம்மா பார்க்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே ஈக்குவலாக தானே காமிச்சிருக்காங்க, 2 பேர் மேலேயும் தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி டியூன் பண்ண விதம் அப்படி. பட் என் தங்கச்சிக்கு வந்து அது நானும் என் தங்கச்சிக்கு பார்க்கும்போது அது வந்து ஒரு வெறுப்பு தான் இருந்துச்சு. என்ன இப்படி எடுத்திருக்காங்க, என்ன இப்படி பண்ணியிருக்காங்க, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி எங்களை அந்த மாதிரியான ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷன் சிக்கலுமே இருக்குது. இது வந்து வெறுமையான படம் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணி போயிட முடியாது. அண்டு முக்கியமாக எனக்கு என்னென்னா, இது ஐ திங்க் இது வந்து பிளாக் ஷீப்போட ப்ரொடக்ஷனும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிளாக் ஷீப் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு ஸ்கேமில் மாட்டினாங்க. அதில் மாட்டும் போதே இவனுங்களை வந்து முடிச்சு விட்டுருந்தா இப்போ இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அண்ட் ஆல்சோ பிளாக் ஷீப்லேயே வந்து அவங்களோட டீம்லேயே ஒருத்தர் வந்து லைக் நிறையா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து இவங்க வந்து பேசாமல் இங்கே வந்து பெண்களுக்கு வந்து இவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி வந்து ஒத்துக்க முடியும்? லைக் அது எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸை பார்க்கும்போது ஒரு கோபம் வரதான் செஞ்சிச்சு. அது ஏன்னு தெரில. ஏன்னா அது ஸ்டேஜ் பண்ணப்பட்ட விதமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் இவங்களோட டோட்டல் மோட்டிவே எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சூடோ ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட இது இருந்துச்சு. பட் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு ஃபெமினிசம்னாலே என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்துச்சு பார்க்கும்போது. இப்போ எனக்கே வந்து ஃபெமினிசம்னா என்ன அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது. ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஐ எம் பர்சனலி ஸ்டில் லேர்னிங் இட். ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது கேட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற இது என்ன அப்படிங்கிறத கேட்டு தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து ஈவன் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். ஏன்னா வந்து நானே வந்து காலேஜ் டைம்ஸ்லேயோ இல்லை ஸ்கூல் டைம்ஸ்லேயோ, எஸ்பெஷலி காலேஜ் டைம்ஸில் தான் நிறையா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் ஒரு கருத்து சொல்லும் போது நமக்கு வந்து அது வந்து இவங்களுக்கெலாம் என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் நானே இருந்தேன். ஸோ அதை வந்து அவங்க கூட பழக தான் வந்து அது வந்து இம்மீடியட்லி என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நல்லா தான் இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் ப்ரோக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது தான் நம்மளால் அதை வந்து லைக் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே என்னால் முடிஞ்சுச்சு. ஸோ லைக் ஏன்னா இந்த சொசைட்டி
இந்த சொசைட்டி மென்னை இப்படி தான் வந்து வளர்த்துருக்கு அப்படிங்கிற போது நம்ம தான் வந்து அதை வந்து பிரேக் பண்ணி வரணும். ஆனால் மறுபடியும் வந்து அதவே மறுபடியும் ஒரு 80s 90ஸ்க்கே இழுத்துட்டு போகிறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து வெறுமென நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபிலிம் அப்படின்னு ஒரு மூவி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மூவ் ஆன் பண்ணி போயிடக்கூடாது. இதை வந்து குவெஸ்டின் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிறையா படங்கள் வராது அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ஈஸியாக ஒரு பெண்ணை வந்து மட்டம் தட்டுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஆம்பிஷன்ஸை வந்து ரொம்ப கேலியாக பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட விஷயங்களை வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இது எல்லாமே இந்த படங்கள் வந்து ஒரு 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 ஓப்பன் பண்ணும். இந்த மாதிரியான படங்கள் அது வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணும். இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரொக்ரெசிவாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான படங்கள் மறுபடியும் அதை இழுத்து மறுபடியும் ஜீரோக்கு கொண்டு வர்றது வந்து இட்ஸ் வெரி ராங். இட்ஸ் வெரி ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து கண்ட கருமத்தையும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படத்திலே வந்து எந்த அளவுக்கு வந்து முட்டாளாக இருந்திருக்காங்க, எந்த அளவுக்கு முட்டாளாக எழுதியிருக்காங்கன்னா, ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நீயும் நானும் தம் அடிக்கிறது அப்படிங்கிறது, ஒரு ஆணும் பெண்ணும் தம் அடிக்கிறது வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ். அது வந்து இப்போ ஒரு ஆண் அடிக்கிறான், ஒரு தம் அடிக்கிறான், அது தப்பு அப்படின்னா ஒரு பெண் தம் அடித்தாலும் அது தப்பு தான். ஏன்னா அடிக்ஷன் இட்ஸ் அ ப்ராப்ளம். அது வந்து என்ன அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ரிங்கிங்காக இருக்கட்டும், இல்லை போனோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த மாதிரியான சின்ன சின்ன அடிக்ஷனாக ஒரு மேஜர் அடிக்ஷனாக இருந்தாலுமே அது தப்பு தான். அதை வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே வரது வந்து இட்ஸ் அகெயின் வெரி ப்ராப்ளமேட்டிக். அதை வந்து இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீனில் வேறு அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி வேறு அதை காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவரே வந்து பற்ற வச்சதும் அவருக்கு உடனே அவரோட ஃபேஸில் வந்து ஒரு பெருமை வர மாதிரி இருக்கும். நான் அவளுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமைப்பட்டுக்குவார் அவரோட ஃபேஸில். அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். இவங்களுக்கு அது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸ் அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு பெரிய இதுவே கூட. லைக் ஃபெமினிசம் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க, தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபெமினிசம்னாவே இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் ஃபெமினிசம் ஃபாலோ பண்ணுற நிறையா பெண்கள் வந்து அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகவே மாட்டாங்க. அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து வேணும்னா இது பண்ணுவாங்க, இல்லாட்டி இல்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது 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 என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்ல முடியல. காமெடிங்கிற பேரில் என்ன வேணாலும் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. அண்ட் முக்கியமாக இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மென் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, மென்னுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பேசணும். ஆனால் இவங்க பண்ணுறது என்னென்னா, மென்னோட ப்ராப்ளமே உமன் தான் அப்படிங்கிற ஒரு குறுகிய பார்வையோடு முடிச்சிடுறாங்க. மென்னுக்கு வந்து அது வந்து இன்ஃபேக்ட் வந்து அது ப்ராப்ளமே கிடையாது, விமன் ப்ராப்ளமே கிடையாது. மென்னுக்கு மென் தான் ப்ராப்ளம். இந்த பேட்ரியார்க்கல் சொசைட்டி தான் ப்ராப்ளம். அதை கேள்வி கேட்காம அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து விமன் வந்து அவங்களோட ஃப்ரீடம் அவங்க வந்து எனேபிள் பண்ணும்போது தான் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு காமிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து லா வந்து விமனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு இருக்க தான் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ வருஷமாக சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு 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 பீயிங்காக இருக்காங்க. அண்ட் இன்னுமே அவங்க வந்து சப்ரஸ் பண்ண தான் படுறாங்க. அண்ட் உடனே வந்து அதுக்காக வந்து அந்த லாவை வந்து எடுத்துடணும்னு பேசுகிறது, இல்லை அந்த லாவே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறது. இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக ஆண்களுக்கு என்ன லா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை ஆண்களுக்கு இந்த லா வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. அதை
அதெல்லாம் பேசாமல் இவங்களுக்கு பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதவே வந்து இவங்களுக்கு வந்து கண் உறுத்துது அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இப்போ லைக் இங்கே வந்து ஒரு சில குக்டப் கேசஸ் ஆகுதா அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் குக்டப் கேசஸ் ஆகுது. அதை வந்து ஒரு சிலர் வந்து எஸ் அதை வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் எடுத்துக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா அந்த பெங்களூரு இஷ்யூ, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஒரு ஐடி திஸ் இயரா இல்லை லாஸ்ட் இயராக ஒரு ஐடி ப்ரொஃபஷன் வந்து அவங்களோட ஒய்ஃபோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் அவரை வந்து ஹராஸ் மாதிரி பண்ணி அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். ஸோ அதை வந்து நம்ம பேசணும். அதுக்குன்னு வந்து பெண்களுக்கு கொடுக்குற லாவே வந்து ஒரு சிலர் வந்து பண்ணுற விஷயங்களை வந்து அது வந்து அதுக்காக அந்த லாவே வந்து தூக்கணும்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. ஆர் அந்த லா வந்து கேள்வி கேட்குறது, அதை வந்து லைக் சாபட்டாஜ் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இன்ஃபேக்ட் வந்து லைக் நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் வந்து இப்போ நவம்பர் எடுத்துக்கோங்க. நவம்பரில் இருக்கிற டேட்டாவை எடுங்க. மென்னுக்கும் விமனுக்கும் இருக்கிற அந்த மென்னுக்கு நடந்த இஷ்யூஸுக்கும் விமனுக்கு நடந்த இஷ்யூஸையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். விமன் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து மேரேஜ் இல்லாமல் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். NCRB டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் வந்து அவ்வளோ கிளியராக வந்து டீட்டெயில்டாகவே போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி சும்மா அடிச்சு விடுறதுல மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு லாவோ அதை வந்து வில்லனைஸ் தான் பண்ணுறீங்க. இங்கே அந்த லாலாம் இருக்கிறனால தான் இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அந்த லாலாம் இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற சாதிய சமூகங்களும் இங்கே இருக்கிற அந்த பேட்ரியாக்கல் சொசைட்டியும் ஈஸியாக அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இப்போ லைக் இன்ஃபேக்ட் வந்து கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடெண்ட்டே, இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடெண்ட்டே நம்ம வந்து எடுத்துக்கலாம். டவுரி இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பாருங்களேன். ஸோ இந்த படத்துலேயே வந்து டவுரி இஷ்யூஸ்லாம் பேசினாங்களா இல்லையான்னு தெரியல. அதை வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து அலிமனி கூட கொண்டு போய் அதை வந்து கனெக்ட் பண்ணி அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் போவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்க மட்டும்தான் வந்து மென்னுக்கான ரைட்ஸுமே வந்து பேசுகிறவங்க. மென்னுக்கான இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸை பேசுகிறவங்க, சூசைட் ரேட்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறதும் வந்து ஃபெமினிஸ்ட் தான். எந்த ஒரு மேல் ஆர் லைக் மென் ரைட்ஸ் பேசுகிறவங்க வந்து இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து இதெல்லாமே வந்து வல்னரபிள் ஆக்கிரும் அவங்கள. கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் சூசைட் ரேட்ஸ், எஸ்பெஷலி சூசைட் ரேட்ஸ், மென்னுக்கு இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து ஓப்பன் அப் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஃபெமினிசம் பேசுகிறவங்க தான். இந்த மென் ரைட்ஸ் பேசுகிறவங்க யாருமே இதை பண்ணுறது கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து லைக் இங்கே வந்து டிராஃபிக்கிங்கில் ஒன் ஆஃப் த ஹையர் நம்பர் ஆஃப் ஈக்குவல் டு கேர்ள்ஸை பாய்ஸும் தான் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க. பட் அதை பற்றியெல்லாம் வந்து இந்த மென் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க வந்து பேசுகிறது கூட கிடையாது. இவங்க அல்டிமேட்லி அவங்களோட நோக்கமே என்னவாக இருக்கும்னா, விமன் தான் வந்து பிரச்சனை, இங்கே விமனுக்கு வந்து இங்கே ரைட்ஸ் கிடைக்கிறது தான் பிரச்சனை, விமன் வந்து ஃப்ரீடமாக இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறதே அவங்க கருத்தாக இருக்கும். ஸோ it's basically half baked ஆர் நெவர் பேக்டு ஸ்டோரி அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்த்து. அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்டென்ஷனே வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாங்க, அதை வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் த டேமேஜ் இஸ் டன் பேசிக்லி. ஸோ பட் we have to keep questioning them, we have to keep questioning these kind of creations அப்படிங்கிறது தான் என்னோட டேக்காக இருக்குது. அண்ட் I may have left a lot of
ஆஃப் திங்ஸ். நீங்கள் வந்து இந்த படத்தோட இன்னும் ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் ஆர் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ திங்க் தோழர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். அவங்களும் எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலும் 2 பேர் கொலாபரேட் பண்ணி ஒரு 1 hour பாட்காஸ்ட் மாதிரி 1 hour 1.5 hour பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது கேளுங்க. அண்ட் ஆல்சோ வந்து டொனால்ட் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்டர் இருக்கார். ஆர் சாரி, அவர் வந்து ஒரு கிரியேட்டர் ஒரு லைக் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வந்து பேசுவார். ஸோ அவரும் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. அதையும் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். இது ஏன் வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கணுன்னா, இந்த படத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் வந்து ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள். அது வந்து இங்கே இருக்கிற இந்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள் ஆர் வேலைக்கு போகிற பெண்கள் ஆர் லைக் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுற பெண்கள் ஆர் லைக் ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், பேசிக்கலி ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டிமோட்டிவேட்டிங்கான ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஆண்களுக்கு வந்து இது வந்து மறுபடியும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கொடுக்குற ஒரு படமாகவும் இருக்கும் இது. எஸ், தட்ஸ் மை மேஜர் கன்சர்னாக இருந்துச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ எஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா ஆர் கேட்கணும்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.